கர்மவினை பித்ருதோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க. ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா. அனைத்துலக அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலை பார்க்க வரும் அனைவருக்கும் என் பொன்னான வணக்கங்க. நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேனுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025ல சனி குரு ராகு கிரக பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இப்போ டக்குன்னு என்னென்ன பலன்னு பாத்துருவோமுங்க. சிம்மத்தில் கேது, தொழில் வளம் பெருகும். 18 வருஷத்துக்கு அப்புறம் சிம்ம ராசிக்குள்ள கேது பகவான் வந்திருக்காருங்க. 7ஆம் இடத்துல ராகு வந்திருக்காரு. 8ஆம் இடத்துல சனி போயிருக்காரு. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது கேது தாங்க. ஏன்னா சிம்மம்ங்கிறது ஜாதகத்துல தொழில் ஸ்தானத்தை குறிக்குது. அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க, அது எப்படி வளர்ச்சி அடையும்னு சிம்ம ராசியை வச்சுதான் பார்ப்போம். சிம்மத்துல மகம் பூரம் உத்திரம்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ கேது உத்திரம் நட்சத்திரத்துல ரிவர்ஸ்ல ஏறி பூரம் அப்புறம் மகத்துல போவாருங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நடந்திருக்கு. 18-36 வயசு பூர்த்தியானவங்களுக்கு கேது இருந்த இடத்துக்கே மறுபடியும் வந்திருப்பாருங்க. இந்த சிம்ம ராசியில வந்திருக்க கேது சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சரி சிம்ம லக்னக்காரர்களுக்கும் சரி நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுப்பாருங்க. கேதுனா என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம், பலவிதமான தொழில் வழங்கர்னு அள்ளி கொடுப்பாருங்க. இவ்வளவு நாளா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தவரு இப்போ உங்க ராசிக்குள்ளேயே வந்திருக்காருங்க. சிம்மத்தை லக்னமாவும் ராசியாவும் ஒன்னாவே எடுத்துக்கலாமுங்க. 7ஆம் இடத்தில் ராகு, திருமண யோகம் அல்லது சவால்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு வந்திருக்காருங்க. 7ஆம் இடம்ங்கிறது திருமணம், களத்திரம், மனைவி, கணவன், நண்பர்கள், கூட்டு தொழில் இதையெல்லாம் குறிக்குதுங்க. ராகு நல்ல நிலையில இருந்தா மனைவி மூலமா யோகம் கிடைக்குமுங்க. மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, அரசாங்க வேலை கிடைக்கிறது, சொத்து சேர்றதுன்னு நல்ல விஷயங்கள் நடக்குமுங்க. ஆனா ராகு பாதிக்கப்பட்டிருந்தா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகுவே 22வது நட்சத்திரமா வந்து அவயோகியா போயிடுவாருங்க. ராகுவே முடக்கத்துல நின்னா இல்ல திருவாதிரை சுவாதி சதயத்துல சூரியன் நின்னு ராகுவே முடக்கு நட்சத்திரமா வந்தா இல்ல ஏதேனும் சூனியத்துல இரட்டிப்பு முடக்கத்துல ராகு கேதுக்கள் மாட்டிண்டா பெரிய லெவல்ல தோல்விகளை தான் சந்திக்க முடியுமுங்க. அதனால உங்க ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோங்க. பாதிக்கப்பட்டிருந்தா சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 8ஆம் இடத்தில் சனி, எச்சரிக்கை தேவை. சனியின் பயணம் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போகுதுங்க. இது அஷ்டம சனி காலம். அஷ்டம சனினா அப்படித்தான் இருக்கும்னு ஜோதிடத்துல ஒரு சப்ஜெக்டே இல்லங்க. விதியை மதியால் வெல்லலாமுங்க, 100% வெல்லலாமுங்க. இறைவனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. சனியின் பயணம் போகும்போது அது ரொம்ப முக்கியமுங்க. 8ஆம் இடத்துல சனி வரும்போது உடல் நலம், மனநலம், ஆயுள், ஆரோக்கியம், அரசு, அரசியல், தண்டனை இதையெல்லாம் குறிக்குமுங்க. அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் அங்கதான் இருப்பாருங்க. பொதுமக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அதனால சனி பகவான் சரியில்லாதவங்க எல்லாம் சனிய சரி பண்ணிக்கோங்க. இல்லன்னா 8ஆம் இடத்துக்குண்டான தண்டனைய கொடுத்தே தீருவாருங்க. ஒருவேளை சனி நல்லா இருந்தா யோகாதிபதியா வந்தா 8ஆம் இடம் யோகத்தை செய்யுமுங்க. வார்டு கவுன்சிலரா இருக்கவங்க எம்எல்ஏ ஆகிறதும், எம்எல்ஏ இருக்கவங்க மினிஸ்டர் ஆகிறதும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு தொழில்ல நல்ல நிலைமைக்கு வர்றதும்னு நல்ல விஷயங்கள் நடக்குமுங்க. லாபஸ்தானத்தில் குரு, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வந்திருக்காருங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானமுங்க. அங்க குரு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்வு நடக்குதுங்க. அங்க திருவாதிரை, மிருகசீரடம், புனர்பூசம்னு குருவோட சொந்த நட்சத்திரங்கள் இருக்கு. குருவால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்குமுங்க. மூத்த சகோதரத்தால நன்மைகள், எடுத்த காரியத்துல ஒரே முறை வெற்றி கிடைக்கிறதுன்னு எல்லாம் நடக்குமுங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பல பேர் தொழிலை இழந்திருப்பாங்க, பதவி போயிருக்கும், புகழ் போயிருக்கும். இதெல்லாம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்புங்க. புதனோட வீட்டுல குரு வந்திருக்காரு. அதனால குரு உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாருங்க. ஆனா குரு நல்ல நிலையில இருக்கணுங்க. குருவே அஸ்த நட்சத்திரத்துல இருக்கும்போது உத்தரட்டாதி முடங்கி போயிடுமுங்க. அப்போ 11ஆம் இடத்துல குரு வந்து மூத்த சகோதரத்தை காலி பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஜனனகால ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கணுங்க.
முன்னோர்களின் ஆசிர்வாதம். செவ்வாய் கேது உங்க ராசியில இணைஞ்சிருக்கு. ராகு அங்கிருந்து 7ஆம் பார்வையா பார்க்க போறாரு. இவங்க எல்லாருமே உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போறாங்க. 5ஆம் இடம் பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திர பாகியம், குலதெய்வம், முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் இதையெல்லாம் குறிக்குதுங்க. உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்க போறாங்கங்க. புண்ணியம் நிறைய இருந்தா பேங்க்ல பணம் சேர்த்து வச்ச மாதிரி அது வட்டி போட்டு பெருகுமுங்க. கடன் சேர்த்து வச்சிருந்தா நீங்க தான் அடைக்கணுங்க. அதனால உங்க ஜாதகத்துல முன்னோர்கள் பணம் சேர்த்து வச்சிருக்காங்களா, கடன் சேர்த்து வச்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணுங்க. வெற்றியே முக்கியம். வாழ்க்கையில நீங்க ஒரு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணுங்க. ஒரு நல்ல வெற்றி பெற்ற மனிதனாக மாறணுங்க. வெற்றி அடைஞ்சவங்க பின்னாடிதான் இந்த உலகம் ஓடுங்க. தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்ல உங்க குழந்தைங்க, மனைவி, கணவன் கிட்ட கூட மரியாதை கிடைக்காதுங்க. அதனால நீங்கள் வெற்றி பெற இப்போ ஒரு நல்ல காலம் கிடைச்சிருக்குங்க. இந்த காலத்தை பயன்படுத்துங்க. காலம் பொன் போன்றதில்ல, பொண்ணுக்கு மேலங்க. என்ன பரிகாரம் செய்யணும், இப்போ என்ன சாமி கும்பிடணும்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க காலையில எந்திரிச்சு சூரியனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சூரியனை வழிபட்டா உங்க வாழ்க்கை மாறிட்டே இருக்குமுங்க. உங்க அதிபதியே சூரியன் தான். சூரியன் வீட்டுல கேது வந்திருக்கிறதுனால பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் வணங்குறது ரொம்ப சிறப்புங்க. அங்க போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிறத பாருங்க. கற்பக விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கிறத பாருங்க. காலை 11:45 மணிக்கு அபிஷேகம் நடக்குமுங்க. அதை பார்த்துட்டு 12 மணிக்கு அன்னதானம் போடுவாங்க. அதை சாப்பிடுங்க. நிறைய மாடுகள் இருக்கும், அதுக்கு அருகம்புல் வாங்கி போடுங்க. தலைய சுத்தி 19 தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. புதன் வீட்டுக்கு குரு வந்திருக்காரு. அதனால மதுரை மீனாட்சி அம்மனை போய் கும்பிடுங்க. அங்க முக்குருணி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பாரு. மதுரை சொக்கநாதர், மீனாட்சி, முக்குருணி விநாயகர் 3 பேருக்கும் ஆண்டாள் மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிடுங்க. முக்குருணி விநாயகர் கிட்ட அர்ச்சனை செய்யும் போது 8 ரூபாய் அர்ச்சகர் தட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா வேலை செய்யுமுங்க. கும்பத்துல ராகு பகவான் வந்திருக்கிறதுனால சனி ராகு காம்பினேஷன் ஆயிருக்கு. அதனால மேட்டுப்பாளையம் பத்ராளி அம்மன் கோவில் அல்லது மேச்சேரி வனபத்ரகாளி அம்மனை வழிபடுங்க. இது எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் நீங்கிறதுக்கு உதவி செய்யுமுங்க. குரு வீட்டுக்கு சனி பகவான் வந்திருக்காரு. மீனத்துல சனி பகவான் வந்திருக்காரு. குரு சனி காம்பினேஷன் ஆகுது. இதுக்கு அவினாஷி அப்பர் கோவில் அவினாசி போங்க. அங்க போய் சுந்தரமூர்த்தி நாயனார வணங்குங்க. வெளியில வழிகாட்டி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பாரு. அவரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்குமுங்க. அவினாசி பதிகம், அவினாசி 10ன்னு ஒரு பதிகம் இருக்கு. அத தினசரி கேளுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குமுங்க. அவினாசி கோவிலுக்கு போகும்போது அம்பாள் சன்னதிக்கு பின்னாடி ஒரு சிம்பல் இருக்கும், நண்டு மாதிரி இருக்கும். அங்க போய் வணங்கிட்டு வாங்க. பின்னாடி தலவருட்சம் இருக்கு, அதையும் வணங்கிட்டு வாங்க. இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்குமுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் ஜாதகத்துல நல்ல கிரக அமைப்புகள் இருக்குதுங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. உங்க வாழ்க்கை மிக பெரிய வளமா மாறுமுங்க. இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.